نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة وكذلك يفعلون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமிக்க உலமா பெருமக்கள், செங்கைக்குரிய மஸ்ஜிதனுடைய நிர்வாகிகள், வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராத்திரி 12 மணிக்கு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு தலைப்பிட்டிருக்காங்க. எப்போதும் ஏதாவது ரமலான்ல ஒரு ஆன்மீகமா தலைப்பு இருக்கும். இந்த ரம்ஜானுக்கு பிறகு உள்ள அடுத்த வாரம் கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால தலைப்பு இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு தலைப்பு. உண்மையாகவே ரமலான் விடைபெற போகிறது. அதனால அடுத்து உள்ள அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப சில விஷயங்களை இந்த நேரத்தில் சிந்திப்பதும் அசைபோடுவதும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவதும் முடிந்தவரை அந்த தகவல்களை பிறருக்கு சென்று சேர்ப்பதும் இதுவெல்லாம் இந்த நேரத்தில் கட்டாய கடமையும் கூட. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எதிர்பார்க்கிற முடிவையும் மாற்றத்தையும் அல்லாஹ் தருவான். அன்புக்குரியவர்களே, சமீப காலங்களில் இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்தை விட்டும் கடந்த 10 ஆண்டு காலமாக வெகு தூரம் நகர்ந்து போயிருக்கிறது என்பது நாங்களெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அன்றாடம் எல்லா மக்களுக்குமே தெரிகிறது, புரிந்து வைத்திருக்கிறார்கள். கடந்த 10 வருஷம் அப்பட்டமாக இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் மீறப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய பேசிக்கே என்னன்னா செகுலரிசம். இந்தியா மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாடு என்பதற்கு என்ன அர்த்தம்? ஒரு மதத்துக்கு முழுசா சார்ந்தும் ஒரு அரசு இருக்காது. ஏதாவது ஒரு மதத்தினுடைய சார்போடு அடையாளத்தோடு தன்னை காட்டிக்கொண்டு ஒரு அரசு செயல்படாது. அதுதான் மதச்சார்பற்ற நாட்டுக்கு அர்த்தம். எல்லா சமயத்தவர்களும் ஒரே மாதிரியாக பார்க்கப்படுவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம். செகுலரிசம் என்பதை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். செகுலரிசம் அர்த்தம் என்னன்னா, நான் முஸ்லிமாக நீடிப்பேன், எனக்கு பக்கத்தில் கிறிஸ்தவர் ஒருவர், அவர் கிறிஸ்தவ வழிபாட்டுப்படி அவர் எல்லாம் செய்வார், ஒரு இந்து சகோதரன் இந்து முறைப்படி எல்லாம் செய்வான்,
நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணக்கத்தோடு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருப்போம். கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது. கவர்மெண்ட் இந்து அல்ல, கவர்மெண்ட் முஸ்லிம் அல்ல, கவர்மெண்ட் கிறிஸ்துவ அல்ல, கவர்மெண்ட் சீக்கியம் அல்ல, ஜெயினம் அல்ல, பௌத்தம் அல்ல. இந்தியாவிலே சுமார் 8 சமயங்களுக்கு பர்த் பிளேஸே இந்தியா தான். 8 சமயங்களுக்கு பிறப்பிடம் இந்தியா. ஆனால் அரசுக்கு மதம் கிடையாது. அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது. 2 டைப்பான மதம் இருக்கக்கூடாது. ரிலீஜியஸ் சொல்ற இந்த மதம் இருக்கக்கூடாது, இந்த யானைக்கு பிடிக்கிற மதம் ஒன்று இருக்குல்ல, அந்த மதம் இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனைன்னா 2 மதமுமே பிடிச்சிருக்குது. இன்னைக்கு மதமும் பிடித்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூக்கி வைத்து மற்றவர்களை எல்லாம் அடித்து நொறுக்குகிற வேலையும் நடக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த யானைக்கு பிடிக்கிற அந்த மத வெறின்னு சொல்லுவாங்கல்ல, யானை மதம் பிடிச்சு ஓடிச்சுன்னு, அதுவும் பிடித்திருக்காது. செக்யூலர் என்பதற்கு அர்த்தம் அரசுக்கு மதம் இல்லை. அரசுக்கு மதம் இல்லாமல் நாம் இருந்தவரை இந்தியா தன்னுடைய பன்முகத்தன்மையில், தன்னுடைய மதச்சார்பற்ற தன்மையில், தன்னுடைய இறையாண்மையில் இந்தியா சிறந்துதான் இருந்தது. ஸ்டேட்லயும் சரி, சென்ட்ரல்லையும் சரி, பதவி ஏற்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் தங்களுடைய பதவி பிரமாணத்தில், தங்களுடைய ரகசிய பிரமாணத்தில் எல்லாரும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் எந்த மதத்துக்கும் சாராம எல்லாருக்கும் பொதுவாக இருப்பேன் என்பது பதவி பிரமாணம். அப்பட்டமாக பதவி பிரமாணத்தை கடந்த 10 வருஷ காலமாக இன்றைக்கு மீறி இருக்கிறார்கள். நம்ம பொதுவாக அரசுகள் என்று சொல்லுவோம், ஆட்கள் பேரையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாலும் தப்பில்லை. இது தேர்தல் நேரம். பிரச்சாரம் செய்ய, வாக்கு கேட்க, யாருக்கு போடு என்று சொல்ல, யாருக்கு போட வேண்டாம் என்று சொல்ல, எல்லாத்துக்குமே இந்த டைம் உரிமை இருக்கக்கூடியவா. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன்ல ஒரு வார்த்தை வரும். சில அரசர்களை பத்தி, சில கவர்மெண்ட்டுகளை பத்தி அல்லாஹ் சொல்றான் ஒரு வார்த்தை. அது சரியான கொஞ்சம் பாருங்க. பல்கீஸ் அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சமகாலத்தில் அவர்களோடு இருந்தவர்கள் பல்கீஸ் அம்மா, யமன் நாட்டினுடைய பேரரசி. அவங்க பேசுற ஒரு வார்த்தை குர்ஆன்ல வருது. என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னல் முலூக, சில ஆட்சியாளர்கள், இதா தகலு கர்யத்தன், ஏதாவது ஒரு ஊர்ல சில ஆட்சியாளர்கள் நுழைஞ்சாங்கன்னா, ஆட்சியாளர்கள் ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு நாட்டுல அப்சதுவா, நாட்டை நாசமாக்கிடுவானுங்க. சொல்றது பல்கீசம்மா, நம்ம இல்ல. அவங்க சொல்லி கிட்டத்தட்ட 6000-7000 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். அரசர்கள் சில பேர் ஊருக்குள் நுழைந்தால், நாட்டுக்குள் நுழைந்தால் நாட்டை நாசமாக்கி விடுவார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களை எல்லாம் கேவலமானவர்களாக ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களா? அல்லாஹ் முடிக்கிறான் ஆயத்தை. ஆமா, அப்படித்தான் பண்றாங்க. இதை சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த அம்மா சொல்றது, சில பேர் நாட்டுல நுழைஞ்சா நாசம் பண்ணிடுவான், அந்த நாட்டில் வாழ்ந்த கண்ணியமானவர்களை எல்லாம் கேவலமானவர்களாக ஆக்கி விடுவான்னு சொல்லுது அந்த அம்மா. அல்லாஹ் சொல்லுகிறான், ஆமா அப்படித்தான் பண்றாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? அதுக்கு நான் பொறுப்பட்டேன். நீங்க ஆளை கொண்டு வந்துட்டீங்க. யாரு? இந்த ஆயத்து, நம்ம ஆயத்து தான் சொன்னோம். பல்கீஸ் அம்மா இப்படி சொல்றாங்க, நாட்டுக்குள்ள நுழைஞ்சா நாட்டை நாசம் பண்ணிடுவானுங்க, அந்த நாட்டுல உள்ள கண்ணியமானவங்களை எல்லாம் கேவலமானவங்களா மாத்திடுவானுங்க, இப்படித்தான் பண்றானுங்கிறப்பவே யார் யார் மூச்சியும் ஞாபகத்துக்கு வரும். மெயினா 2 ஃபிகர் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. ஒரு 2 பேர் நம்மள மாதிரியே வேற இருக்காங்க, தாடி எல்லாம் வச்சு வந்து ஒரு கடந்த 10 ஆண்டு காலமாக இந்திய அரசியலமைப்பினுடைய இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டில் நுழைகிற போது அந்த நாட்டில் உள்ள எல்லா தரப்பு மக்களின் வாழ்க்கையும் சீராக வேண்டும், யாரின் பக்கம் சார்பு இல்லாமல் இருக்கணும். இன்னைக்கு வரிசையா
அன்பிற்குரியவர்களை பொதுச்சிவில் சட்டத்தில் தொடங்கி லாஸ்டா இப்போ அமல்படுத்தப்பட்ட சிஏஏ வரைக்கும் நம்ம அமல் ஆயிடுச்சு. சிஏஏ இப்போ அமல்ல இருக்குது. ஒரு வருஷம் 2 வருஷமா தான் போராட்ட களமாக இருந்தது. இப்போ அது அமலுக்கும் கொண்டு வந்தாச்சு இல்லையா? இதுவரைக்கும் ஷரியத்தை மீறுபவர்களை எதிர்த்து போராடியாக வேண்டும். அந்த கடமை நமக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இந்த கட்சியோ இந்த ஆட்சியோ இந்த தலைவனோ இந்த அரசோ நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஷரியத்தை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அவர்களோடு நான் மண்ணு கட்டித்தான் ஆக வேண்டும் என்பது ஒரு இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் எனக்கு கடமை. ஃபைன் உமிர பிமஅசியத்தின் ஃபலா சம்அ வலா தாஅ. இந்த ஹதீஸ். ஒரு பாவத்தை செய்யுமாறு உங்களுக்கு உத்தரவிடப்படுகிற போது நீங்கள் கட்டுப்படாதீர்கள். ஃபலா சம்அ வலா தாஅ. கேட்பதும் இல்லை, கட்டுப்படுவதும் இல்லை. சமிஅனா வ அதாஅனா, நாங்க கேட்கிறோம், நாங்க கட்டுப்படுறோம்னு அர்த்தம். ஷரியத்திற்கு மாற்றமாக உத்தரவு போடப்படுகிற போது நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஃபலா சம்அ வலா தாஅ. பொதுச்சிவில் சட்டம் என்பது ஷரியத்தை அப்பட்டமாக மீறுகிற ஒரு சட்டம். இதை எதிர்த்தாக வேண்டும். எங்கு வாழக்கூடிய முஸ்லிமாக இருந்தார் ஷரியத்தை பொறுத்தவரை ஷரியத்தை பின்பற்றுவது அவசியம். ஷரியத்தின்படி தீர்ப்பு செய்வது அவசியம். ஷரியத்தின்படி செயல்படுவது அவசியம். ஷரியத்தை பரப்புவது அவசியம். ஷரியத்திற்கு ஆபத்து இருக்கிற போது எதிர்த்து போராடுவது அவசியம். கடந்த சில ஆண்டுகளாக முஸ்லிம்கள் வீதிக்கு வந்ததும், பேரணி நடத்தியதும், கண்டன பேரணி நடத்தியதும், கைகோர்த்து மனித சங்கிலி நடத்தியதும் எல்லாமே ஏதோ அவர்களின் சொந்த வீட்டினுடைய காரியத்திற்காக அல்ல, அவர்களுடைய தனிப்பட்ட இஷ்யூஸ் அல்ல. இது ஷரியத்தை கை வைக்கிற போது அவர்களை எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும். நீங்க அந்த அடிப்படையில் சிஏஏ என்ஆர்சி எல்லாம் வந்திருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை அப்பட்டமா மீறுகிற வேலை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இங்கே இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கும், அது முஸ்லிம்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் வேற யாராவது சீக்கியர்கள் அவங்க இவங்க இருக்காங்களே, இவங்க யாரானாலும் இங்க சட்டம் என்னன்னா அவர்கள் மதத்தின்படி அவங்க செயல்படலாம், அவங்க மதத்தை பரப்பலாம், அவங்க மதத்தை பரப்புறதுக்கு ஸ்கூல் வச்சு நடத்தலாம், கல்விக்கூடங்களை நிர்வகிக்கலாம். இதுவெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பை போட்ட அம்பேத்கர் உண்மையாகவே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பேரணிகள்ல கூட சொன்னோம். அந்த ஆள் முஸ்லிம் அல்ல. யாரு? தொகுத்த அம்பேத்கர் முஸ்லிம் அல்ல. ஆனால் உயிரோடு இருந்தால் கைகளை பிடித்து முத்தமிட வேண்டும். ஒரு நாட்டுக்கு தேவையான மிகப்பெரிய தூர நோக்கில் மிக அற்புதமான வரிகளை அரசியலமைப்பு சட்டத்தில் வைத்திருக்கிறார் என்றால் செக்யூலரிசம் என்பது அம்பேத்கருடைய தீர்மானமான முடிவு. அதே மாதிரி சிறுபான்மை சமுதாயத்தினுடைய மத வழிபாட்டு தலங்கள், அதனுடைய பாதுகாப்பு, அவர்கள் தங்கள் மதத்தை பரப்பலாம், சொல்லலாம், எடுத்து வைக்கலாம், கல்வி நிறுவனம் நடத்தலாம். இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த உரிமையை எழுதியவர் அம்பேத்கர். இன்னைக்கு இருக்கிற இவனுங்கெல்லாம் இருந்திருந்தா இது எதுவுமே அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்திருக்கார். மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அரசியல் சட்டத்தினுடைய பெருமையை உடைக்கிற மேட்டர் தான் பொதுச்சிவில் சட்டம், சிஏஏ. இதெல்லாம் எங்கேயுமே அரசியலமைப்பு சட்டத்துல பொது சிவில் சட்டம் கட்டாயம் இல்லை. முடிஞ்சா கொண்டு வரலாமேன்னு ஒரு வார்த்தை அதுல இருக்கு. ஆங்கிலத்துல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னா வழிகாட்டு நெறிமுறை. இப்படி பண்ணலாமல்லப்பா அப்படிமா எத்தனையோ பேர் சொன்னா செய்யணும்னு அவசியம் இல்லை. வழிகாட்டு நெறிமுறை சும்மா போறவன் அப்படி போற போக்குல சொல்லிட்டு போறதுன்னு அர்த்தம். நீங்க இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் அப்படி சைடெல்லாம் கட் பண்ணி சின்னதா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேப்பா கேட்டுக்க வேண்டியதான். ஆமா சொல்றான், அவ்வளவுதான். அப்படி சொல்றவங்களாம் இருக்கிறாங்க நிறைய. அதனால டைரக்டிவ் பிரின்சிபல் என்பது கட்டாயம் அல்ல. இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. பொதுச்சிவினுடைய பல்வேறு முகங்கள், அதனுடைய முன்னேற்றங்கள், இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடக்கிற செயல். சிஏஏ ஒன்றும் இல்லை. இங்க வெளியில எவன்லாம் இருக்கானோ அவனை எல்லாம் வா 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 வா
என்ஆர்சிங்கிறது இங்க இருக்கிறவங்க எல்லாம் போன்னு துரத்துறதுக்கு பேரு என்ஆர்சி. ஷார்ட் ஃபார்ம் இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த வான்னு கூப்பிடுறாங்கல்ல, அவன்கிட்ட வந்து எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, வா வா வா. அவன் சொல்றான் நோ டாக்குமெண்ட், பரவாயில்ல நீ வா. இவன் சொல்றான் எனக்கு டாக்குமெண்ட் தான் இருக்கு, நீ போ, இருந்தாலும் போ. டாக்குமெண்டே இல்லைங்கிறான், அவனை வாவா என்பது சிஐஏ. இவன் டாக்குமெண்ட் நான் வச்சிருக்கேன், நான் இங்கதான் பிறந்தேன், ஆதார் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்ன இருந்தாலும் சரி நீ வெளியே போ. ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சட்ட முன்வடிவை எடுத்துக்கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி, அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியாவிற்கு வடிவமைத்து கொடுத்தவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அந்த கனவை எல்லாம் சிதைத்து விட்டு கொண்டு வந்திருக்கு. ஒண்ணு இல்ல, மறைமுகமாக நெருக்கடி. வா, எங்க தீனுக்கு வா. சொல்ற தாய் மதம் திரும்புகிறான்ல, ஒரு இயக்கமே வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன கர்வாபசின் பேர், கர்வாபசி. தாய் மதம் திரும்ப. முதல்ல உனக்கு தாய் மதம் எதுன்னே தெரியல. தாய் மதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மதம் தான் தாய் மதம், தந்தை மதம். எல்லா பையனும் முஸ்லிம் ஆகுன்னு அர்த்தம் இருக்கு. தாய் மதம். இவன் கர்வாபசிய ஒரு இயக்கமா நடத்துறான். குரானில இப்ப பல்கிஸ் அம்மா சொன்னதை சொன்னோம்ல, நீங்க 9வது ஜுஸு எடுத்து குரான்ல ஃபர்ஸ்ட் ஆயத்தை ஓதுங்க. ஃபர்ஸ்ட் ஆயத்தை பாருங்க, அதுல வருது ஷுஐப்னு ஒரு நபி வந்தார். அந்த நபியை பார்த்து அந்த மக்கள் எதிரிகள் சொன்னார்கள், லனுக்ரிஜன்னக யா ஷுஐப் வல்லதீன ஆமனு மஅக மின் கர்யத்தினா அவ் லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. ஷுஐப், உங்க முன்னாடி ரெண்டு ஆப்ஷன், நீங்களும் உங்களோட இருக்கிற முஸ்லிம்களும். என்ன? ஒண்ணு, எங்க ஊர் விட்டு வெளியே போங்க, இல்ல எங்க மதத்துக்கு திரும்ப வாங்க. சிஏஏ என்ஆர்சி மாதிரி இருக்குல்ல, தெளிவா இருக்கு குரான். இவன் புதுசா சொல்றதெல்லாம் இல்லை. நபிமார்கள் தங்களுடைய எதிரிகளிடம் சிஏஏவை சந்தித்தார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதே வார்த்தை, லனுக்ரிஜன்னக யா ஷுஐப் மின் கர்யத்தினா, உன்னையும் உன்னோடு ஈமான் கொண்டவர்களையும் இந்த ஊரில் இருந்து நாங்கள் வெளியேற்றுவோம். அவல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நீங்கள் எங்களுடைய மார்க்கத்துக்கு வரணும். ஃபஅவ்ஹா இலை, ஆயத்தை முடிச்சறேன், முடிக்கிற இடம் நல்லா இருக்கும்ல. ஃபஅவ்ஹா இலைஹிம் ரப்புஹும், அல்லாஹ் அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு வகி அறிவித்தான் முஸ்லிம்களுக்கு, லலௌலிகன்ன ஸாலிமீன், இந்த அக்கிரமக்காரர்களை நான் அழிச்சறேன்னா அல்லாஹ் அன்னைக்கு உள்ள சிஏஏ காரர்களை எல்லாம் அழிச்ச மாதிரி இன்னைக்கு உள்ள சிஏஏ காரர்களையும் அழிக்கணும். நல்லதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைலத்துல் கத்ர்லயே கேட்க வேண்டிய துவா இது. இந்த வருஷம் இதெல்லாம் சேர்த்துக்குது. இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா மட்டும் இல்ல, கூடவே இவனை தூக்கன்னாங்கிறதையும் கேட்கணும். வேற அல்லாட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது வெறுமனே வந்து உங்க வீட்டை அடிச்சு, உங்க கடையை அடிச்சு, உங்க தொழில, உங்க ஊர் அப்படி அல்ல. ஒட்டுமொத்த முஸ்லிம்களை தாக்கினால் கூட அல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. என்னமோ சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. பொதுவா இந்த நாற்காலிக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. என்ன தெரியுமா? ஒண்ணு கொஞ்ச நாள் இவனா விட்டுருவான், அல்லது நாற்காலி அவனை விட்டுருவான். ரெண்டு ஒன்று நடக்கும். நீங்க எந்த நாற்காலியில உட்கார்ந்தாலும் ஒண்ணு நாற்காலியை அவன் விட வேண்டியது வரும், அல்லது நாற்காலி தானா அவனை விட்டுரும். ஒரு இருக்க வேண்டிய நாற்காலிகள் தான் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்கிறார். இவர்கள் நம்மீது அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி கை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இவர்களுக்கு எதிராக இப்படி வெகுண்டளவில் அநேகமா நமக்கு தெரிஞ்சு இந்தியாவினுடைய துரோகிகளும் கருப்பு ஆடுகளும் இருக்கிற 1-2 பேரை தவிர எந்த முஸ்லிமும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எந்த முஸ்லிமும் போட மாட்டாங்க. எவனாவது வழக்கு பிரச்சனைன்னு கொஞ்ச நாள் அங்க அட்டிட்டு இருக்காம, அப்படி உள்ளவன் எவனாவது வேணா முனாஃபிக்குகள், துரோகிகள், அவர்கள் வேணா செய்வார்கள் ஒழிய நெஞ்சிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கிற கலிமாவை தௌஹீதை உள்ள வைத்திருக்கக்கூடிய எவனும் அவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. தனி அடையாளங்கள் அழிக்கிற ஒரு படலம் நீண்ட காலமாக 10 வருஷமா நடக்குது.
பிரச்சனை இல்லை, தனி அடையாளம் போக வேண்டும். இவர்களுக்கென்று இருக்கக்கூடிய தனி அடையாளங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற வரிசையில் தான் முஸ்லிம் தனியார் சட்டம் எடுக்கணும், பாங்கு எடுக்கணும், புர்கா எடுக்கணும். ஸ்கூல்கள்ல அங்கங்க பப்ளிக் பிளேஸ்கள்ல எல்லாமே இவங்க மத அடையாளத்தோடு இருப்பது, தொப்பியோடு தலைப்பாகையோடு இப்படி எல்லாம் இருக்கிறது எடுக்கணும். தனி அடையாளங்களை தொலைப்பது என்பது அவர்களுடைய ஒரு அஜெண்டா. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது தெரியுமா? தனி அடையாளத்தோடு அவங்க இருக்கலாம். நான் தலைப்பாவோடு தாடியோடு நிற்பேன், அவர் சிலுவையோடு நிற்பார், இவர் ருத்ராட்ச கொட்டையோடு நிற்பார். இதெல்லாம் சேர்ந்ததற்கு பெயர் தான் இந்தியா. யூனிட்டி டைவர்சிட்டி என்பது அதுதான், வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த தனி அடையாளங்களை முஸ்லிம்களுக்கு மாத்திரம் எடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் தான் அரசியல் சட்டம் அப்பட்டமாக மீறப்படுகிறது. என்ன கேவலம் கொடூரத்தை எல்லாம் பண்றாங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா, அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை உயிரோடு செஞ்சு அந்த வைக்கப்புள்ளாம செஞ்சு அவருடைய உருவத்தை வச்சு அவங்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் தாத்தாவை வச்சு பெட்ரோலை ஊற்றி தீ வச்சு கொளுத்தி இந்த நாட்டில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்களுக்கு வேலை இல்லைன்னு தீ வைக்கிறவன் எங்கேயோ ரோட்ல போறவன் இல்ல, பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தீ வைக்கிறான். காந்தி உருவத்தை செய்து ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் ஒருவர் முன்னிலையில் காந்தியை பெட்ரோல் ஊற்றி கொடுத்துகிறார். நாடு எவ்வளவு தூரம் அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் மீறி நாசத்திற்கு வந்திருக்கிறது. காந்திக்கு அந்த கதினா அவரை மத்தவங்க எல்லாம் என்ன தேச தந்தைங்கிறார். இப்போ கடந்த லாஸ்ட் 5 வருஷத்துல, ஃபர்ஸ்ட் 5 வருஷத்தை விட லாஸ்ட் 5 வருஷத்துல என்னாச்சு தெரியுமா? காந்தியை சுட்ட கோட்சேவை பாராட்டுகிறார்கள், கோட்சேவை தியாகி என்கிறார்கள், கோட்சே வழி நம் வழி என்று ஊர்வலங்களிலே கோஷம் கேட்கிறது. எவன் இந்த நாட்டின் துரோகியோ, எவன் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டானோ, அவ்வளவு பெரிய பயங்கரவாதியை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் தான் இன்றைக்கு அவர்கள் கையில அரசியலமைப்பு சட்டம் கிடந்து திண்டாடுகிறது. நாங்கள் பல தடவை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், இந்த நாட்டின் தியாகியாக இருக்கிற காந்தி போன்றவர்கள் துரோகியாக்கப்பட்டு விட்டார்கள். துரோகியாக இருந்த கோட்சே போன்றவன் தியாகியாக்கப்பட்டு விட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தலைமுறைக்கு இவன் வேற மாதிரி ஒரு நெருப்பு அரசியலை ஏற்படுத்திக் கொண்டே போகிறார். எங்க ஸ்கூல் குழந்தைகள் இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகளை எல்லாம் இப்படி கையை நிக்க வச்சு முஸ்லிம்களை கொள்வதற்கு உறுதிவாடுகிறார். 7 வயசு 8 வயசு பிஞ்சு குழந்தைகள், அதுகளுக்கு என்ன தெரியும்? நஞ்சை விதைப்பது என்பது இதுதானே. இந்து ராஷ்டிரம் அமைப்போம், இந்துக்களை பாதுகாப்போம், முஸ்லிம்களை கொள்ளுவோம். யார்கிட்ட? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எங்க போய் மனிதாபிமானத்தையும் நற்குணங்களையும் இதையெல்லாம் சொல்லித் தரணுமோ, மதம் கடந்த இறையாண்மையை எங்க பேசணுமோ அந்த இடத்தில் பள்ளிக்கூடத்தில் உறுதிமொழி. ஹரியானாவுல எவனாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடினான்னா அவன் வீட்டுக்கு முன்னாடி பிணம் விழும். சொல்லுவது மாநிலத்துக்கு முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள். பேசுறதெல்லாம் யாரும் டீக்கடை பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பேசிட்டு போகல. இது எல்லாமே முக்கியமான எம்பிஸ் பேசுறான், முக்கியமான மாநிலங்களுடைய முதல்வர்கள் அமைச்சர்கள் எல்லாம் பேசுறாங்க. வரலாறு மாற்றம் நடக்கிறது. வரலாறை மாற்றுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமா. கோச்சே எல்லா பக்கம் வந்துட்டான். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், நம்ம பாக்கெட் வரையும் கோச்சே வந்துட்டான். பாக்கெட்லயே இருக்கான் கோச்சே அப்படின்னு நான் சொல்லல. ஒரு கவிஞர் ஒருத்தர் இந்த பண மதிப்பிடப்பட்ட டிமான்ஸ்ட்ரேஷன் நேரத்துல ஒரு கவிதை எழுதினார். இந்த மேத்தான் ஒருத்தர் கவிதை எழுதினாருங்க, பத்திரிகையில வந்துச்சு. தினமணியில என்ன வந்துச்சுன்னா, அன்னைக்குதான் நோட்டெல்லாம் மாறுது. அப்பதான் நேற்றைய பணம் இன்று காகிதமானது, நேற்றைய காகிதம் இன்றைக்கு பணமானது. பணம் 10 மட்டுமல்ல,
பணம் பலவும் செய்யும், பத்தும் செய்யுமல்ல, என்ன செய்யும்? பலவும் செய்யும். இப்படி எழுதிக்கிட்டே வந்து அவர் சொன்னாரு, புதிதாக வந்திருக்கிற நோட்டில் முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. நோட்டு வேணா ஒன்று எடுத்து பாருங்க, தனியா ஒரு கண்ணாடி மட்டும் உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியும். முன்னாடி காந்தியே போட்டிருக்காரு, அந்த கண்ணாடி வேற. முன்பக்கம் காந்தி போட்ட கண்ணாடி, பின்பக்கம் காந்தியை போட்ட கண்ணாடி. அந்த கண்ணாடி மட்டும் தனியா உட்காந்துருக்கு. யாரை எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியுதா? எவ்வளவு பெரிய துரோகத்தை இந்த நாட்டில் புனிதங்களில கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். வரலாறு பூரா மாத்திரம், எல்லா வரலாறும் மாறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்றில விஷத்தை விதைத்து அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப கேட்டால் அது நகைச்சுவையாகவும் இருக்கு, சிரிப்பாகவும் இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு, மறுபக்கம் அதிர்ச்சியா இருக்கு. என்ன தெரியுமா? யூபியில கேட்கப்பட்ட மாநில அளவிலான திறனாய்வு போட்டி நடந்தது. 9th 10th +1 +2 இவங்களுக்கான திறனாய்வு போட்டி. இந்த திறனாய்வு போட்டியை நடத்துறது கலெக்டரேட் தலைமையில் நடக்குது. அதுல கேட்கப்பட்ட திறனாய்வு கொஸ்டின்ஸ்கள்லாம் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? காந்தி எதனால் தற்கொலை செய்து கொண்டார்? காந்தி எங்க அப்பட்டமா ஒரு துரோகி கொலை பண்ணிட்டாங்கிறத எப்படி நாசுக்க மறைக்கிறான் தெரியுமா? உங்களுக்கு இப்ப சிரிப்பு வருது. அந்த குழந்தைய பொறுத்தவரை அது அங்கிருந்து படிச்சுக்கிட்டே வரும். காந்தி தற்கொலை ஆயிட்டார், காந்தி தற்கொலை ஆயிட்டார். இந்த மெண்டாலிட்டி அடுத்த 25 வருஷத்துல வரலாறு மாற்றத்திற்கு உதவும். வரலாற்றில் விஷத்தை தூக்குதல் என்பது இதுதான். கீழே ஆப்ஷன் வேற கொடுக்குறான். அது வந்து பதில் எழுதுற கேள்வி இல்லை. பதில் எழுதுனா நம்ம வச்சு செஞ்சிடலாம், நிறைய எழுதி. அவன் 2-3 ஆப்ஷன் கொடுக்குறான். இதனால தற்கொலை செய்து கொண்டார், எதையாவது ஒண்ணுதான் டிக் அடிக்கணும். இதுக்கு என்ன பதில் எவ்வளவு தெரியும்? காந்தி எதனால? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷன் சொல்ல வேண்டியதான். குடும்ப பிரச்சனை போல இருக்கு பாவம், வாங்கின கடனை கொடுக்க முடியல போல தெரியுது பாவம். மொத்தத்துல என்னவோ இருந்துட்டு போட்டோம். ஒரு 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 சமுதாயத்தை, ஒரு அடுத்த தலைமுறையை, ஒரு ஜெனரேஷனை டைவர்ட் பண்றது, மடைமாற்றம், அப்படியே திருப்பி விடுறது. இந்த பக்கம் வழியில இப்படி போகிற மாதிரி காந்தி தற்கொலை செய்து கொள்ளுகிறார் என்று கோஷ்டம் இல்லாமல் பேசுகிறாரே. கண்ணாலே அந்த கொலையின் போது கண்ட சாட்சிகளும் அந்த கொலையின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிற போதே வரலாற்றை இப்படி மாற்றி எழுதுகிறார் என்றால் இவர்கள் செய்த வெறுப்பு அரசியல் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இவர்கள் மாற்றிய வரலாற்று செய்திகளும் தடங்களும் தடயங்களும் கொஞ்சம் நெஞ்சமல்ல, எக்கச்சக்கமாக மாற்றி முடித்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ரப்ப ஒரு முடிவு வச்சிருப்பான். ஃபிரௌனை யாரெல்லாம் அழிச்சிரு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் பதில் சொன்னான். என்ன பதில் தெரியுமா? அவர் கேட்ட துவா என்ன தெரியுமா? ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், யா அல்லாஹ் இவங்களுடைய பொருளாதார நாசமாயிரும். வஷ்துத் அலா குலூபிஹிம், இவன் உள்ள பூரா சீல் வச்சிருக்கோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மாவே டென்ஷன் ஆனாங்க. நல்லா கேட்டாங்க. ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், வேதனையை பார்க்கிற வரை இந்த பையன் திரும்ப மாட்டானோ. எல்லாம் சொல்லிட்டாரு. நல்ல பதிலும் சொல்லிட்டான். என்னது? அது முஜீபத் தஅவதுகுமா, நீங்க 2 பேர் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் கேட்ட துஆ கபூலாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்லிட்டான். ஃபஸ்தகீமா, அப்படியே நிலைத்திருங்கள், நான் என் வேலையை பார்க்கிறேன் சொல்லி ஃபிரௌன் கடல்ல மூழ்கடிக்கிறதுக்கு இடையில 40 வருஷம் ஆச்சு. துஆ கேட்டாங்க, ஏத்துக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லி அவங்க ஏற்கிறதுக்கு எவ்வளவு ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் தவணை ஆண்டவன் வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு 10 வருஷம் ஆச்சு, இவனுக்கெல்லாம் 40 வருஷம் எல்லாம் அதிகம். இவனுக்கெல்லாம் நம்ம சொல்லும் போது நீங்க யாரையோ புரிஞ்சுக்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு.
இந்த முடிவை நோக்கி ஹிட்லர் விடவா மனைவியோட சேர்ந்து தொங்கினான். தற்கொலை செய்யும் போது எப்படிங்க ஹிட்லர் முசோலினி நீங்க எல்லாத்துல வரலாறு போய் பாருங்க, மனைவியோட சேர்ந்து. நல்ல வேளை அவனுக்கு பொண்டாட்டி கூட இருந்துச்சு. ஆமா, எந்த காதியும் கிடையாது. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட பேர்களை அதற்கு காலத்தை வைத்திருப்பான், அடித்தே தீர்வான். லட்சம் பேருக்கு மேல் கொலை செய்தவர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். இஸ்லாமிய வரலாறுல இவ்வளவு பெரிய ஒரு டெரரான ஆளு யாரும் கிடையாது 1400 வருஷத்துல ஹஜ்ஜாஜ் மாதிரி. ஆனா என்ன இன்னைக்கு வரலாறு, ஹஜ்ஜாஜுடைய கபர் எங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா கபர் தெரிஞ்சா கூட மக்கள் விட மாட்டாங்க, இழுத்து போட்டு வெளியே அடிச்சிருப்பாங்க. அந்த காலத்துல இருந்து ஹஜ்ஜாஜினுடைய கபர் மறைக்கப்பட்டிருக்க, ஹஜ்ஜாஜினுடைய கபர் காட்ட முடியாது. சில பேர்லாம் ஹஜ்ஜாஜ் இறந்துட்டான்னு சொன்ன உடனே அல்லாமா இப்ராஹிம் நகை ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் எல்லாம் டக்குன்னு சஜிதால விழுந்தாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செஞ்சு. நாமெல்லாம் விரைவில் ஒரு நன்றி சஜிதா செய்யலாம்னு நினைக்கிறோம். அப்படியே 2 ரகாயத்துல தராவி மாதிரி 20 ரகாயம் நன்றி கேட்கிறோம். அப்படி ஒரு சஜிதாவுக்கான வாய்ப்பு இந்திய முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்தியாவினுடைய வெகுஜன சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. ஹஜ்ஜாஜினுடைய சொல்ல வந்தது, எக்கச்சக்கமான பேரை டெய்லியும் கொன்று குவிப்பதும் இது போன்ற அசைவ வாடையில் நரபலியில் அதிலேயே ரத்தம் போட்டுவதிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தவருடைய முடிவுகள் அப்படி எல்லாம் ஆகிவிட்டது. பிறவனுக்கெல்லாம் ஏற்பட்ட மாதிரி ஒரு முடிவு ஏற்படும், நம்ம பிறவனுக்கும் ஏற்படும். நம்ம பிறவன் தெரியுமில்ல, இந்தியாவுக்கு பிறவன். நான் பிறவன்னு சொல்றது ஒரு பிறவன் நிறைய பிறவன் இருக்காங்க. அதாவதுங்க மிஸ்ரை ஆண்டவங்களுக்கு எல்லாம் பிறவன் பேர். மிஸ்ர் தேசத்தை இப்ப பிரைம் மினிஸ்டர் அல்லது ராஷ்டிரபதி இப்படிலாம் எப்படி ஒரு போஸ்ட், அந்த மாதிரி பிறவனுங்கிறது போஸ்ட், பேர் அல்ல. எத்தனை நபி எல்லாம் மிஸ்ருக்கு வந்தாங்கன்னு வரலாறு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருக்கு போனாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல இருந்தாங்க. இவங்க பூரா ஒவ்வொரு பிறவனை எதிர்கொண்டாங்க. அந்தந்த பிறவன் வேற வேற எல்லாமே பிரிச்சு வச்சு எழுதுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தப்ப உள்ள பிறவனுக்கு பேரு சினான், அவன் பேரு சினான். அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தப்ப உள்ள அந்த பிறவனுக்கு பேரு ரய்யான், ரய்யான் இப்னுல் வலீத். அவர் நல்ல ஆளுன்னு வருது அந்த பிறவன். அதுக்கப்புறம் மூசாவுக்கு ஒரு பிறவன் இருந்தா, அந்த பிறவனுக்கு பேர் முஸ்ஆப். இப்ப அவன் தான் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டார். மூசாவுடைய பிறவன் அவன் பேர் என்ன? முஸ்ஆப். அவன் பேர் சினான் இருந்தா. இப்படி எல்லாம் நிறைய பிறவன்கள் இருந்தா. இந்தியாவுடைய பிறவன் அவன் தெரியும், இந்தியாவுக்கு உள்ள பிறவன். அவன் மிஸ்ர் பிறவன் அல்ல, இது இந்தியாவுக்கு உள்ள பிறவன். ஆனா எல்லா பிறவனுக்கும் கிட்டத்தட்ட அழிவு ஒரே மாதிரி மோசமா தான் இருக்கும். இன்னொன்னு தெரியுமா, நிறைய பிறவனுக்கு முட்டா போயிடும். பொதுவாக பாசிஸ்டுகள் புத்தி கம்மியா இருக்கும். நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்றதா நினைக்கிறேன். எவன் பாசிஸ்டோ, எவன் பயங்கரவாதியோ, எவன் அடிப்படைவாதியோ, எவன் ஆதங்கோ, அவனுக்கு கண்டிப்பா புத்தி மந்தமா தான் இருக்கும். இவ்வளவு பெரிய பிறவங்க பயங்கரமா மூசா ஹாரூனை எதிர்த்தவன், பனு இஸ்ரவேலர்களை எதிர்த்தவன், அவ்வளவு பெரிய பிரதேசத்தை ஆண்டவன், கொஞ்சமா புத்திசாலியா இருக்குமல்ல, நிறைய இடத்துல முட்டா போயிடாருன்னா. நீங்க ஒரு 2-3 ஞாபகப்படுத்திட்டா உங்களுக்கு. நம்பர் 1, பனு இஸ்ராயேல்கள்னு ஒரு பிரிவு, அதுல பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா என் ஆட்சி போயிடும்னு கனவு காட்டுறான். ஆளை போட்டு உளவுத்துறை அது இதுன்னு எல்லாம் போட்டு யாருக்கு கண்டுபிடிச்சு இது பண்ண வேண்டியதானே. எடுத்த முட்டாள்தனமான முடிவு என்ன தெரியுமா? எல்லா குழந்தையும் வெட்டுறான்னா பெரிய முட்டாள்தனம். எந்த அரசன் இப்படி முடிவெடுப்பான்? ஒரு குழந்தையால் என் ஆட்சி போகும்னு சொன்ன உடனே நாட்டில் பிறக்கிற ஆண் குழந்தைய பூரா கொள்ளு அப்படின்னு யார் முடிவெடுப்பான்?
பாசிஸ்டுகளுக்கு முட்டாள்தனம் கூடவே இருக்கும். அவருடைய முட்டாள்தனத்துல இன்னொன்னு சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்னா குர்ஆன்ல இருக்கு, மஅலித்துலகும் மின் இலாஹின் கைரி, என்ன தவிர வேற யாரும் கடவுள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா மக்கள்கிட்ட, என்ன தவிர வேற யாரும் கடவுள் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நாள் அப்படி சொல்லிட்டே இருந்தவன் ஒரு 40 வருஷம் கழிச்சு அந்த ட்ராக் அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் மாத்தணும். எப்படி சொன்னா தெரியுமா? அனா ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் இருக்கிற கடவுள்லயே பெரிய கடவுள் தான். முதல்ல வேற கடவுளே இல்லைன்னா இப்ப என்ன சொல்றான்? கடவுள் தான் இருக்குது போல இருக்கு, நான் தான் இருக்கிறதுலயே பெரிய கடவுள். பெரிய கடவுள்னா அவனுக்கு தெரிய வேண்டாமா? அவன் சாப்பிடுறான், குடிக்கிறான், தூங்குறான், எல்லாம் பண்றான். இவன் கடவுளா இருக்க முடியுமா? ஆக பெரிய முட்டாள்தனம் தன்னை கடவுள் என்று அவன் அறிவித்தார். நிறைய பேருக்கு கோவம் அவன் மேல. அவன் கடவுள்னு அறிவிச்சது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை ஜிப்ரீல் சொன்னாங்க, அவன் சாக போறப்ப வாயில மண் எடுத்து அப்புனாங்கல்ல, ஃபிரௌனோட வாயில கலிமா சொல்ல போனான்ட்டு மண் எடுத்து அப்புனாங்கல்ல, ஏன் அப்படி அப்புனீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டதுக்கு ஜிப்ரீல் சொன்னாராம், தப்பி தவறி கூட அல்லாஹ்வோட ரஹ்மத் அவனுக்கு கிடைக்கூடாது. அவன் மேல நான் ரொம்ப கோபமா இருந்தேன். ஏன்னா அல்லாஹ்ங்கிறவன் எப்படிப்பட்டவங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவனுக்கு தெரியும். இவன் திடீர்னு நான் தான் இருக்கிறதுலே பெரிய கடவுள்னு சொன்னோன்னு அவர் ரொம்ப கோவப்பட்டார். அவர் மட்டும் இல்ல, அவனுக்கு கோபம். அந்த இப்ளீஸுக்கு கோபம். அவன் என்ன பிரச்சனைன்னா, நானே இன்னும் சொல்லல, நீ எப்படி? ஏன்னா அவன் பக்கத்துல இருந்து பார்த்தவன், ஜிப்ரீல் பக்கத்துல இருந்து பார்த்தவன். அவன் பக்கத்துல இருந்து பார்த்தான். ரப்புடைய வல்லமை என்னங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால அவனுக்கு என்னன்னா, நம்மளே சொல்லல, இவன் சொல்றானே. உலமாக்கள் சொல்லுவாங்க, பாத்ரூம்ல உள்ள இந்த பக்கம் அந்த புறத்து பாத்ரூம், அரசனை பாத்ரூம்ல ஃபிரௌன் குளிச்சுட்டு இருக்கான். வெளியே 2 இப்ளீஸ் தட்டிருக்கான். யாரு அவன்? கேட்டுருக்க, வெளியே நிக்கிறது யாருன்னே தெரியாது, நீ என்ன கடவுளாடா? பாத்ரூமுக்கு வெளியே யார் நிக்கிறான்னு தெரியல, இங்க கதவை எவன் தட்டுறான்னு தெரியல, நீ எல்லாம் கடவுளா? அவனுக்கே போகும். முட்டாள்தனத்துல பாசிஸ்டுகள் எல்லாமே முட்டாள்கள் சொல்றேன். அவனுக்கு கூட அது இருக்கும். 1000 அறிவாளியாக இருக்கலாம். ஹிட்லர் எடுத்த சில முடிவுகளில் முட்டாள்தனம் வெளிப்பட்டது. நிறைய பேர் உலகத்துல எவன்லாம் சர்வாதிகாரியோ அவன் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க, முட்டாள்தனமா நிறைய தப்பு பண்ணிருப்பான். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, நான் நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், என்ன ஆதாரம்? இதோ இந்த கைத்தடி ஆதாரம் எல்லாம் சொல்லியாச்சு. இவன் என்ன பண்ண தெரியுமா? நாட்டுல உள்ள சூனியக்காரர்கள் எல்லாம் ஒன்று திரட்டினான். அவருக்கு எதிராக சூனியக்காரர்கிட்ட போய் பேசலாம். மூசா ஒரு சூனியக்காரர், அவர் ஏதோ கைத்தடி எடுத்துக்கிட்டு வர்றார், நீங்கெல்லாம் வந்து அவரை வந்து இது பண்ணி நீங்கெல்லாம் ஜெயிக்கணும். அவனுக்கு விட்டதை கேட்டானுங்க, 2 பேசினானுங்க. அரசர் வந்திருக்காரு. ஐன்னலனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன். குர்ஆன்ல 2-3 இடத்துல வருது. ஐன்னலனா லஅஜ்ரன், கரெக்ட்டா காசுலாம் கிடைக்கும்ல, எங்களுக்கு கிடைக்கும்ல அப்படின்னு கேட்டாங்க. قال نعم وإنكم إذا لمن المقربين. ஆமாமா, உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம். சரின்ட்டாங்க. அவனுக்கு தேவை காசு. இவன் இந்த பக்கம் வந்த உடனே அவனுக்குள்ள பேசிக்கிறாங்க, இவன் தான் கடவுளாச்சு, நம்மகிட்டயே வந்தான். ஏங்க, இவன் தான் பெரிய கடவுள், இவன் ஏன் நம்மகிட்ட வர்றான்னு அவனா பேசிட்டான். ஆனாலும் காசு கிடைக்குது, அவன் விடுற மாதிரி இல்லை. அவன் வந்த போல டீலிங் பேசல. என்னன்னு, நீ தான் கடவுளாச்சு, நீ இப்படி விட்டுட்டான். கிடைக்குமல்லன்னு கேட்டான் வந்தவன. இது 2-3 இடத்துல டாய்த்து வருது. ஐந்தலனாச்சு காசு கொடுத்துருவேல்ல, அம்மா எல்லாம் கொடுத்துருவோம், உங்களை எல்லாம் நெருக்கமா வச்சுப்போம் அரண்மனையில எல்லாம் சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவன் பேசுறான், இவன் கடவுளாக இருக்கிற பட்சத்தில் எங்க கடவுள் போய் சூனியக்காரன்ட்ட போவானா? ஒரு நிமிஷத்துல மூசாவை இப்படின்னு ஒரு அமுத்தி ஆள தள்ளணுமா இல்லையா? நீ கடவுளா இருந்தா? பாசிஸ்டுகள் எப்போதும் முட்டாள்களாகவே இருப்பார்கள்.
பயங்கரவாதிகளும் சர்வாதிகாரிகளும் 1000 தான் அவன் பெரிய அறிவாளி மாதிரி அப்பப்ப காட்டிக்கிட்டே இருந்தாலும் நிறைய அவர்களுடைய முட்டாள்தனம் தெரியும். உச்சகட்டமா அவன் முட்டாள்தனம் குரான்ல 2 இடத்துல வருது. என்ன தெரியுமா? அவன் மந்திரி ஒருத்தர் தான், அவனுக்கு ஆமான்னு பேர். பொதுவாகவே இந்த சர்வாதிகாரிகளுக்கு கூடவே இன்னொருத்தன் இருப்பான், ஆமான். பிறவனுடைய ஆமான்னு சொல்றப்பவே இங்க ஒரு ஆமான் உங்களுக்கு ஞாபகம் பாருங்க, எவ்வளவு பாஷா இல்ல, எந்த பேரும் சொல்லல. ஆனா நீங்க கரெக்டா பூராத்தையும் முடிச்சிருந்தீங்க. இந்த ஆமான்னு ஒருத்தன் உள்துறையை பார்த்துட்டு இருந்தாங்க பிறவன் இடத்துல. அவன்கிட்ட இவன் சொல்றான், நான் சொல்றது நானா சொல்லல, குரான்ல உள்ள வசனம் சொல்றேன். ஒரு நல்ல தூரமா ஏறி போய் பார்க்கிற மாதிரி ஒரு ஏணி ஏற்பாடு பண்ண, நான் போய் மூசாவுடைய ரப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். எங்க வானத்துக்கு ஏணி ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. இவன் எவ்வளவு பெரிய கூட்டா போய அதை கேட்டுட்டு அவன் அங்க நின்றுட்டு இருக்கான்ல ஒருத்தன். நான் சொல்றது குரான் ஆயத்து, பிறவும் சொன்னதுதான் இருக்கு, சொல்லாதெல்லாம் இல்ல. இத இங்க இருக்கிற நம்ம தெருவில் இருக்கிற சாதாரண ஒரு பப்ளிக் கூட அதை சொல்லுவானா? எனக்கு என் கடவுள் வானத்துல இருக்காரு அப்படின்னா பார்க்கலாம், ஏணி வச்சு பார்க்க போறது, சும்மா பேசினா பரவாயில்ல, ஒரு ஏணி ஏற்பாடு பண்ண அப்படின்னா உத்தரவுங்கிறாங்க. என்ன நடக்கிறது? சர்வாதிகாரிகள் முட்டாள்கள் தான், பாசிஸ்டுகள் முட்டாள்கள் தான். என்ன? அதிகாரம் கையில இருக்கிறவரை ஆட்டம் போடுகிறார்கள், அவ்வளவுதான். அதிகாரம் கையில இருக்கிறது, எந்த சட்டத்தையும் படைக்க முடியும். ஒரு ஸ்டேட்டினுடைய சிஎம் கொண்டு போய் கரெக்டா உள்ள வைக்க முடியும், அவர்களால் முடிகிறது. அதிகாரம் கையில் இருப்பது வேறு, அவர்கள் முட்டாள்தனமாக இருக்கிறார்கள், புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது வேறு. இப்படி பிறவுனால் செய்யப்பட்ட ஏராளமான கடைசிய மூழ்கி போனாங்க, அதே முட்டாள்தனம் தான். மூசா சொல்றாரு, பனு இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து நாங்கள் நைல் நதியை கடந்து நாங்கள் போகிறோம், ஊருக்கு போகிறோம். நீ என்ன செய்யணும்? நாட்டோட முசியத்தை தொலைச்சிட்டு போங்க, எல்லாரும் போங்க, நாங்க மட்டும் நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு உட்கார வேண்டியதானே. லூஸ் மாதிரி பின்னாடியே போறோம். அவங்க ஊரை விட்டு போறாங்க, உனக்கு நல்லது தானே, இவ்வளவு நேரம் பிரச்சனையே உனக்கு மூசா தானே, அந்த இஸ்ரவேலர்கள் தானே, அவங்க தான் போறேங்கிறாங்க, போட்டு விட்டுற வேண்டியதானே நிம்மதியா. கேட்ட சந்திரா அவங்களா வெளியே போட்டோம், நம்ம இனிமேல் நிம்மதியா இருக்கலாம்னு இல்லாம எட்ரா படையட்டான், எல்லாம் கிளம்பிட்டான். பூரா ஒன்னா கொண்டு போய் ஆத்துல இறக்கி அத்தனை பேர்த்தையும் குர்பானி வச்சான். அவன் ரப்பு அவனை இழுத்துட்டு வர்றாங்கிறது வேற, நான் அந்த கோணத்துல பேசுறேன். அவனை கூட்டிட்டு வந்தது ரப்பு, உள்ள முக்கிறது ரப்பு. ஆனா ஒரு ஆட்சியாளனா நீ என்ன செய்யணும்? என் ஆட்சியில் ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவன், என் ஆட்சியில் எனக்கு எதிரியா இருக்கிறவன் நான் ஊரை விட்டு போறேங்கிறா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வான்னு சொல்லிட்டு நான் நிம்மதியா இருக்கணும். ஆனா லூஸ் மாதிரி பின்னாடியே போனான், போய் கரெக்டா இறங்கி ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அதனால وقد عصيت قبل وكنت من المفسدين فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية. இன்னையில இருந்து உன்னுடைய பாடியை நான் பாதுகாத்து வைக்கிறேன்னு நல்லா சொல்றான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடி இருக்கு. எதுக்கு தெரியுமா? அந்த பாடி என்ன சொல்லுது தெரியுமா? சர்வாதிகாரிகள் எல்லாம் படுத்தரமானவர்கள் அப்படின்னு அது சொல்லுது. அந்த பாடி இன்னொன்று சொல்லுது, வெப்ப ஆட்டம் போட்டா இப்படித்தான் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. நானெல்லாம் ஒரு காலத்துல ஆட்டம் போட்டேன், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லாம சொல்லிட்டு இருக்குது. எது? அந்த பாடி உலகத்திற்கு. மனிதன் கடவுளாக முடியாது என்கிற முட்டாள்தனத்தை கூட புரிந்து கொள்ளாமல் அவன் ஆட்டம் போட்டான். கடைசியில மனித கடவுள் கடைசியா மடித்து போகிறார். அன்பிற்குரியவர்களே, விரிவாக பேச நேரமில்லை, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் 10 வருஷமாக அப்பட்டமாக மீறப்பட்டு விட்டது. இனி சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ற, வரக்கூடிய அரசு ஒரு மாற்று அரசு அமையுமானால் அமைகிற அரசு 10 வருஷமா நடந்த சட்டத்தை மீறிய படுகொலைகள்,
மத பயங்கரவாத செயல்களை விசாரிக்க ஒரு தனி நீதிமன்றம் அமைக்குமானால் அடுத்த 5 வருஷமும் டெய்லியும் தூக்கில போடுற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த 5 வருஷமும் தூக்கில போடுற அளவுக்கு அவ்வளவு மத படுகொலைகளை செய்து முடித்து விட்டார்கள். இப்ப துடிக்கிறார்கள் ஜெயிக்க வேண்டும். காரணம் 2025 இந்த நாட்டில் விஷத்தை வைத்திருக்கக்கூடிய RSS அமைப்புக்கு 100 வருஷம் ஆச்சு. ஏதோ கட்டடம் தொடங்கி விட்டார்கள் பிரம்மாண்டமா, நூற்றாண்டு விழாவுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறார். 1925 to 2025 RSS உடைய நூற்றாண்டு விழாவின் போது இந்து ராஷ்டிரத்தை அவர்களிடம் ஒப்படைப்போம் என்கிற ஒரு பெரிய அஜெண்டா. அதுவும் நூற்றாண்டு விழா வருகிற போது நாம் ஆட்சியில இல்லாம இருந்துடக்கூடாது. யாருக்கு? இந்த நாட்டில் காந்தியை கொன்ற அமைப்புக்கு நூற்றாண்டு விழா வருகிறது. அந்த நூற்றாண்டு விழாவில் இந்த ஆட்சியை, இந்த நாட்டை, இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணுமோ, அவர்களிடம் மரியாதையோடு அர்ப்பணிக்க வேண்டுமோ. அப்படி துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தான் மாற்றாக இருக்கக்கூடிய அணியின் எதிர்கட்சி தலைவர் RSS-ஐ அழிப்பது என்னுடைய முதல் இலக்கு என்று சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய முதல் இலக்கு அதுதான் என்று சொல்லுகிறார். ஒரு நூற்றாண்டு விழாவை காணுகிற விஷமத்தனமான ஒரு இயக்கத்தின் விருட்சத்திற்கு எந்த விதத்திலேயும் நாம் நீரூற்றிவிடக் கூடாது. எனவே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை. நேரடியா சந்திக்க முடியாது, நேரடியா போய் நம்ம அடிக்க முடியாது, திட்ட முடியாது. ஆனா வச்சு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏப்ரல் 19 இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம், வாக்கையும் பதிவு செய்வோம், அதற்கு மேலாய் துஆ செய்வோம். நீங்கள் எல்லா தஹஜ்ஜுதிலும் ரப்பிடத்திலே கையேந்துகிற 27 லைலத்துல் கத்ர்ல 29 எல்லா நாட்களிலையும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற போது நம்முடைய பாவ மன்னிப்பு அது இது பர்சனல். பொது பிரச்சனைகளில் பலஸ்தீன் ஒண்ணு, இங்கே இருக்கிற ஆட்சி மாற்றம் ஒண்ணு, இந்த ரெண்டையும் கண்டிப்பாக கேட்கிறோம். மொத்தம் 3 துவா. நமக்கான துவா 1, பலஸ்தீனுக்கான துவா 2, ஆட்சி மாற்றத்திற்கான துவா 3. இது கண்டிப்பாக நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பாதுகாப்பான அமைதியான அரசை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.